வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு. நான் ஒரு ஓய்வு பெற்ற எல்லை வீரன் பேசுகிறேன். கார்கில் போர் காலகட்டத்தில் உயிர் கொடுத்து நாட்டை காத்த வீரர்களுக்கு மத்தியில் ரத்தம் சிந்திய வீரன் பேசுகிறேன். இதுவும் தமிழ்நாட்டின் ஒரு போர் சூழல்தான் இருக்கிறது. எலெக்ஷன் எனும் போர், தேர்தல் எனும் போர். இந்த போரை தமிழக மக்களாகிய நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 60 வருட காலம் நம்மை இந்த திராவிட அரசுகள் நம்மை ஆண்டுவிட்டன. ஆனால் இன்றும் அவர்களை வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆம், இன்று வரை தமிழர்கள் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஜெயிக்கவில்லை. ஜெயிப்பது என்னவோ திராவிட கட்சிகள் மட்டும்தான். அவர்கள் ஒவ்வொருவருடன் குடும்பங்கள் மட்டும்தான் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது, நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் போன்ற விளையாட்டிலும் கூட இந்தியா ஜெயிக்க வேண்டும், இந்தியா ஜெயிக்க வேண்டும் என நினைக்கிறோம். என்றைக்காவது தமிழ்நாட்டில் தமிழர்களாகிய நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லை, நினைக்கவே இல்லை. திராவிடம்தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஊழல் அரசியல்வாதிகளிடம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் எப்போது ஜெயிக்கப் போகிறீர்கள்? இன்று திராவிட ஊழல்வாதிகளின் எச்ச இலவசத்திற்காகவும், ஓட்டுக்காக கொடுக்கும் பிச்ச பணத்திற்காகவும் ஓட்டு போட கையேந்தி நிற்கிறது. வெக்கம். இது நேற்று இன்று அல்ல, கடந்த 60 வருடமாய். சிந்திக்க வேண்டும் தமிழனமே, நீ சிந்திக்க வேண்டும். குர்ஆனில் சொல்லியிருக்கிறதா ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டும் என்று? பைபிளில் சொல்லியிருக்கிறதா தனது வாக்குரிமையை விற்க வேண்டும் என்று? பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறதா ஓட்டை விற்க வேண்டும் என்று? எதிலுமே சொல்லாததை தெய்வங்களை ஏற்கும் நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பாரா? கர்த்தர் நம்மை மன்னிப்பாரா? ஏன் ஈசன் நம்மை மன்னிப்பானா? சிந்தியுங்கள் மக்களே. உங்களுக்கு பணம் தரவில்லை என்று, நான் வாங்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது. அவன் ஊரில் ஏதோ ஒரு பாமர ஏழைக்கு கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். அது நீங்கள் தேசத்துக்கு செய்யும் துரோகம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இலவசங்களை தரும் சுயம் நலம் பிடித்த கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் நல்ல கட்சிக்கு மட்டுமே வாக்களிப்போம். எனது உயிர் தமிழ்நாட்டு மக்களே, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விட 1000 மடங்கு ஆபத்தானவர்கள். இந்த இலவசமும் ஓட்டுக்கு காசும் தரும் இந்த திராவிட அரசியல்வாதிகள். சிந்தித்து வாக்களியுங்கள். நாங்கள் எல்லையில் உயிர் கொடுத்து நாட்டை தாக்கும் எதிரிகள் மற்றும் பயங்கரவாதிகளிடம் இருந்து உங்களை காக்கிறோம். நீங்கள் இந்த திராவிட பயங்கரவாத அரசியல்வாதிகளிடம் இருந்து உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் காத்துக் கொள்ளுங்கள். 60 ஆண்டு காலம் திராவிடம் வெற்றி பெற்றது, நீங்கள் தோற்றது போதும் மக்களே. இனி நாம் வெற்றி பெறுவோம். நாம் தமிழராய் இலவசமும் ஓட்டுக்கு பணமும் தராத நல்ல கட்சிக்கு வாக்களிப்போம். தமிழை காக்கும், தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காக்கும் நல்ல உயர்கல்வி, உயர் மருத்துவம், நல்ல தூய குடிநீர், நல்ல உணவு, நல்ல வாழ்க்கையை தரும் விவசாயியை போற்றும் நல்ல கட்சிக்கு வாக்களித்து
வெற்றி பெறச் செய்து நாமும் வெற்றி பெறுவோம். ஒன்று மட்டும் இறுதியாக கூறுகிறேன். நாம் இந்த உலகத்தில் 2 பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று வெயிலிலும் குளிரிலும் மழையிலும் பனியிலும் நமக்காக, நம் குடும்பத்தினருக்காக, நமது நாட்டுக்காக எல்லையில் நிற்கிறானே ராணுவ வீரன், அவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தது நமக்கு 3 வேளை நமக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு நன்றி சொல்ல வேண்டும். விவசாயியை வரும் 23ஆம் தேதி அன்று விவசாயியை தொட்டு ஒவ்வொருவரும் உங்கள் நன்றியை தெரிவிங்கள். புதிய புரட்சி செய்க. தமிழ் தாய் வாழ்க. பாரத தாய் வளர்க.